திருமணம் நடந்த காலத்திலேயே இந்த டிஜே வாசி கூட தொடர்பில் இருந்தார். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தொடர்பில் இருந்தார் என்ற குற்றச்சாட்டு தான் இந்த 6 வருட காலத்துல எந்த குழந்தை குட்டியும் இல்லை. அம்மாவினுடைய வற்புறுத்தலின் பேர்ல தான் பிரியங்கா கல்யாணம் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சிலர் கேள்வி எழுப்புறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீ திருமணம் செய்துக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்வதை தட்ட முடியாமல் கூட திருமணம் பண்ணியிருக்காங்க. சில விஷயங்களை பொருத்தி பார்க்கிற பொழுது பிரியங்கா மீது குடும்பத்துக்கும் கணவனுக்கும் உண்மையா இல்லை. நிறுவனத்திலையும் பல பேரோடு முரண்பாடு. மணிமேகலைக்கு முன்பே பல பேர் சொல்லாம கூட வெளியே போயிடுறாங்க. தொகுப்பாளினி என்பதை விட சர்ச்சை நாயகி. பல பேர் கண்ணீரோடு வெளியேறுவதற்கு காரணம் பிரியங்கா. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கனிமொழி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. பிரபல தொகுப்பாளினி பிரியங்கா அவர்களுக்கு திடீர்னு 2வது திருமணம் நடந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றது சொல்லுங்க. இல்ல, பிரியங்கா ஒரு சர்ச்சையான பெண்மணி. குக் வித் கோமாளி அந்த நேரத்துல மணிமேகலை சர்ச்சை பிரபலமான ஒரு தொகுப்பாளினி. தொகுப்பாளினி என்பதை விட சர்ச்சை நாயகி. நீங்க மணிமேகலைக்கு முன்பு பல பேர் கண்ணீரோடு வெளியேறுவதற்கு காரணம் பிரியங்கா தான். பிரியங்காவை யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவர்? இப்படி விஜய் டிவி விட்டு வெளியேறிய பல பேர் இந்த பிரியங்கா மீது குற்றம் சாட்டி விட்டு தான் வெளியேறினார். விஜய் டிவி நிர்வாகத்துக்கு நெருக்கமான பிரியங்கா அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு அடுத்தவர்களுடைய உழைப்பை சுரண்டுகிற நபராக அறியப்படுகிறார். பிரியங்காவை மற்றவர்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால கூட அவங்க நிறைய ஷோஸ் பண்ணலாம் இல்லையா? இல்ல, அதாவது மணிமேகலை என்ன புகார் சொல்லிச்சுன்னா, இந்த நிகழ்ச்சி நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பாத்திரத்தை பிரியங்கா எடுத்துக்கொள்கிறாருன்னு தானே குற்றச்சாட்டு. மணிமேகலைக்கு சில வேலைகள், பிரியங்காவுக்கு சில வேலைகள். பிரியங்காவுக்கு எல்லை, மணிமேகலைக்கு ஒரு எல்லை. இப்போ இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வர ஆரம்பித்த பிறகு பிரியங்கா அதுக்குள்ள தலையிடுது. மணிமேகலைக்கான வேலையில் பிரியங்கா தலையிடுவது என்பது நீங்க சரியான பார்வை அல்லவ. இது அடுத்தவருடைய உழைப்பை சுரண்டுகிறதான. நிகழ்ச்சி சிறப்பாக வருவதற்கு பல பேருடைய உழைப்பு தேவை. நீங்க அந்த குக் வித் கோமாளியில அந்த சீஃப் செஃப்பா வருவார்ல, அவரே சொல்றாரு, அம்மா உன்னுடைய எல்லை எது, அதோட நின்றுகொள். தாமு சார் உன்னுடைய எல்லை ஏதோ அங்கே நின்றுகொள், உன் எல்லையை தாண்டி வராத. இது என்னுடைய எல்லை, இது எனக்கான வேலை, நான் செய்ய வேண்டிய வேலை நீ செய்ய முடியாது. ஐயா, இப்ப குக் வித் கோமாளில ஸ்டார்ட் ஆன சர்ச்சை இப்ப திடீர்னு ஒரு செகண்ட் மேரேஜ்னும் போது இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க மக்கள். ஏன்னா ரொம்ப ஷாக்ல இருக்காங்க. ஒரு சிலர் மகிழ்ச்சியில இருக்காங்க, சந்தோஷமா இருக்கு பிரியங்கா செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. ஆனா பலருக்கும் இருக்க கேள்வி என்னன்னா, திடீர்னு எங்க 2வது கல்யாணம் அப்படின்ற கேள்வி இருக்கு ஐயா. இல்ல, இப்போ அந்த டிஜே வாசி அவருக்கு 42, இந்த அம்மாவுக்கு 32ங்கிறாங்க. இப்போ 10 வயசு 2 பேருக்கும் வித்தியாசம். முதல் திருமணமாகி நீங்க எப்ப திருமணம் ஆகுதுன்னா 16 திருமணமாகி 22 டைவர்ஸ் ஆகுது. 6 வருஷம் டைவர்ஸ் ஆகுது. அப்போ திருமணம் நடந்த காலத்திலேயே இந்த டிஜே வாசி கூட தொடர்பில் இருந்தார். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்பெல்லாம் கிளிப்பிங்ஸ் வருது. அப்போ முதல் திருமணமோ 2ஆம் திருமணமோ நடந்த காலத்துல இவரோடும் தொடர்பில் இருந்தாங்கிற சர்ச்சை வருது. சர்ச்சை வராமல் பார்த்துக் கொள்வது யாருடைய வேலை? பிரியங்காவுடைய வேலை. நம்ம இது குற்றமா சொல்லல. நீங்க பொதுவெளிக்கு வந்த பிறகு பல விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். விமர்சனங்கள்ல வராமல் பார்த்துக் கொள்பவன் தான் கலைஞி. இப்ப பிரியங்கா மேல மணிமேகலை சொன்னதிலிருந்து பிரியங்காவை சக கலைஞர்களுடைய உழைப்பை திருடுகிறவர், சக கலைஞர்களுடைய உழைப்பை தன்னுடையதாக்கி கொள்ளுகிறவர், வாழைப்பழத்துல ஊசி வச்சிருவாங்க இப்படிங்கிற புகார் வருது. இந்த புகாருக்கு மத்தியில தன்னுடைய கணவனும் விட்டுட்டு போறாரு. டிஜே வாசி இப்போ 2ஆம் திருமணம் செய்து கொள்ளுகிறாங்க. 3ஆம் திருமணம், நம்ம அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனால்
சக கலைஞர்கள் குற்றம் சாட்டுகிற பொழுது இதை நம்ம கண்டுகொள்ளாமல் போக முடியாது. ஐயா இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2022ல முதல் திருமணம் விவாகரத்து பண்றாங்க. அதே 2022ல இவரு கூட டிஜே வசி கூட பார்ட்டி பண்ற வீடியோலாம் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இவருடன் இருக்க தொடர்பு தான் முதல் திருமணத்துடைய விவாகரத்துக்கு காரணமா இருக்கா? முதல் திருமணம் நடந்த காலத்திலிருந்தே டிஜே வாசி கூட தொடர்பில் இருந்தார் என்ற குற்றச்சாட்டு தான் இந்த 6 வருட காலத்தில் எந்த குழந்தை குட்டியும் இல்லை. அப்போ அந்த கணவர் வேண்டா வெறுப்பாக வெளியேறுகிறார். வெளியேறுவதற்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்த அம்மா டிஜே கூட தொடர்பில் இருக்கிறாருங்கிற செய்தி இப்போ ரெக்க கட்டி பறக்குது. சில விஷயங்களை பொருத்தி பார்க்கிற பொழுது பிரியங்கா மீது குடும்பத்துக்கும் கணவனுக்கும் உண்மையா இல்லை, நிறுவனத்திலையும் பல பேரோடு முரண்பாடு, மணிமேகலைக்கு முன்பே பல பேர் சொல்லாம கூட வெளியே போயிடுறாங்க. நிர்வாகத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போனால் நிர்வாகம் ஒருதலை பட்சமாக பிரியங்காவுக்கு ஆதரவு கொடுக்குது. அதை மீறி பல மணிமேகலைகள் வெளியேறுகிறார்கள் கண்ணீரும் கம்பளையோடு. அப்போ தான் நம்ம இதை பேச வேண்டி வருது. தனிப்பட்ட அந்தப்புற வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. ஆனால் பல மணிமேகலைகள் அங்கே இருக்கக்கூடிய இந்த தாமு, அப்போ இந்த காமெடி ஆர்டிஸ்ட் ஒருத்தர் குக் வித் கோமாளி வரும், அவர் சொல்றாரு, அம்மா ஏன் எல்லைக்குள்ள நீங்கள் வராதீங்கிறாரு. இப்படி பல பேருடைய சர்ச்சை நாயகியாக பிரியங்கா இருக்கிற காரணத்தினால தான் இந்த விஷயம் பொது வெளியில் வருது. பொது வெளியில் வருகிற பொழுது சர்ச்சைகளோடு பிரியங்கா அப்போ நம்ம சமூக வலைதளங்களுக்கு தீனியாக மாறி போகுது. ஐயா இப்ப பிரியங்கா திடீர் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டதுனால சிலர் என்ன சொல்றாங்க, பிரியங்காவுக்கு அவங்களுடைய அம்மானா ரொம்ப உயிர், அதை பல நிகழ்ச்சிகளையும் சொல்லியிருக்காங்க, பேட்டிகளையும் சொல்லியிருக்காங்க. அம்மாவினுடைய வற்புறுத்தலின் பேர்ல தான் பிரியங்கா கல்யாணம் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சிலர் கேள்வி எழுப்புறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது ஒரு குழந்தை அது எத்தனை வயசானாலும் தாய்க்கு அவள் குழந்தை தான். சரி, உனக்கு கணவர் இல்லை, உனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எதிர்காலத்தில் வயதான காலத்தில் ஒரு துணை இல்லாமல் வாழ முடியாது. இது அவங்க அம்மா வற்புறுத்தலின் பேரில் நீங்கள் நீண்ட காலமாக நெருங்கி பழகிற டிஜே வாசியை நீ திருமணம் செய்துக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்வதை தட்ட முடியாமல் கூட திருமணம் பண்ணியிருக்கலாம். அது தவறு அல்ல. ஏன்னா இப்போ எதிர்காலத்தில் ஒரு துணை, ஆண் துணை வேணும், ஆணுக்கு பெண் துணை வேணும். இது ரெண்டுமே தவிர்க்க முடியாது மனித உறவுகளில். இப்போ பிரியங்காவை பொறுத்தவரை இவரை திருமணம் செய்தது தவறுன்னு அதை பார்க்க முடியாது. நம்ம சர்ச்சையின் நாயகி எதை பார்க்குறோம்னா, இந்த அம்மா இன்னும் விஜய் டிவியில் ஆளுமை செலுத்தி கொண்டு இருக்கிறார், மற்றவருடைய உழைப்பை திருடி கொண்டு இருக்கிறார். மணிமேகலை சொன்ன பிறகுதான் அது வெளிச்சத்துக்கு வந்தது. இப்போ இதே அவங்க தானே விஜய் டிவியில் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு சர்ச்சை வந்த பிறகும் விஜய் டிவியில் பிரியங்காவினுடைய கொடி பறந்து கொண்டே இருக்கு, இந்த கொடியை இறங்கவே இல்லை. அப்போ பல பேர் இந்த பிரியங்காவினுடைய ஆளுமையை, டாமினேஷனை ஏற்றுக்கொண்டு தான் அங்கே வேலை செய்கிறாங்க. அப்போ எந்த வகையான ஏற்றுக்கொள்கிறார்கள், எந்த வகையான சகித்துக் கொள்கிறார்கள், எந்த வகையில் சமரசம் செய்து கொள்கிறார்கள், இதை நம்ம பேச வேண்டியது. ஐயா இப்ப பிரியங்கா அவர்களுடைய 2வது திருமணத்தின் போது மாக்காப்பா, பிரியங்காவுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அவருன்னு சொல்லலாம், மாக்காப்பா கூட போல ஒரு சில நண்பர்கள் தான் இருந்தாங்க, யாரையுமே கூப்பிடல, திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கே அது அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னாங்க. யாரையுமே கூப்பிடாம ஒரு திடீர் கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதாவது இது பிரியங்கா டிஜே வாசியினுடைய தனிப்பட்ட விருப்பம். எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ணுவதும் எளிமையாக பண்ணுவதும் கணவன் மனைவியாக போகிறவர்களுடைய விருப்பம். ஏன் கல்யாணத்துக்கு நீ பத்திரிக்கை கொடுக்கல, ஏன் கூப்பிட கேட்க முடியுமா? முடியாது. யாரை அழைக்க வேண்டும், யாரை அழைக்கக்கூடாது, அதை ரகசியமாக வைத்திருக்கணுமா இல்லை பொது வெளியில் சொல்லணுமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது அந்த மணமக்கள் தான். அது எத்தனை கல்யாணமாக இருந்தாலும் அவர்களுடைய சொந்த வெறுப்பு. இதை கலைஞன் ஒரு பொது வெளியில் இருக்கிறார், ஒரு சின்னத்திரை பிரபலம், சர்ச்சையின் நாயகி, இப்படியெல்லாம் பல பட்டப்பேர் இருக்கிறதுனால நம்ம அதை பேச வேண்டி இருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரியங்காவால் பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், மீண்டும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு புகார் வந்த பிறகும் விஜய் டிவியில் அந்த இடத்தை விட்டு
அசைக்க கூட முடியலை என்பதுதான் இப்போ பரபரப்பாக பேசப்படுகிற செய்தி. இத்தனை சூறாவளி சுற்றுப்பயணத்துக்கு காரணம் பிரியங்கா ஒரு பரபரப்பான செய்தியின் தீனியாக இருக்கிறார். இதனால தான் பிரியங்கானா திரைப்பட உலகம், சின்ன திரை, பெரிய திரை, சமூக வலைதளம், விஜய் டிவி, எல்லா தொலைக்காட்சிகளிலுமே பிரியங்கா என்றால உடனே பத்திக்குது. அதனால தான் இப்போ அவருடைய 2ஆம் திருமணத்தை, முதல் திருமணம் ஏன் டைவர்ஸ் ஆச்சு, முதல் திருமணம் நடைமுறையில் இருந்த பொழுதே இந்த டிஜே வாசியோடு தொடர்பில் இருந்திருக்கிறார். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஈஸியாக குதூகலம், இப்படியெல்லாம் நடந்திருக்க, இன்னும் இந்த சர்ச்சைகள் ஓயவில்லையே என்பதுதான் பிரியங்காவை சுற்றி அடிக்கிற சூறாவளி. ஐயா தொகுப்பாளினி, பிரியங்கா அவர்களுடைய 2வது திருமணத்தை பத்தி மிக சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.